பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, கர்த்தர் இந்த நாள் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு, மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லா பயத்துலேருந்து திகழ்லேருந்தும் இந்த காரியம் எப்படி முடியும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அது என்னமான பதில் வரும், சில இந்த காரியங்கள் இந்த சம்பவங்கள் என்னமா முடியும் என்று அநேகர் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, மகனே மகளே, பயப்படாதே. அந்த பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான், தன்னை அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர். உனக்கு நான் தேவனாக இருக்கிற கர்த்தர்மா, மகனே மகளே, உனக்கு தேவனாக இருக்கிற கர்த்தர் நான் தான். தம்மை அடையாளப்படுத்துகிற கர்த்தர், உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் தம் மக்களுடன் இருப்பதை உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர், உன் வலது கையை பிடித்திருக்கிறவர் நான். நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஆண்டவரை நீங்களை நான் ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் நம் கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். என் வலது கையை பிடித்திருக்கிற கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோமானா நமக்குள்ளே இருக்கிற பயங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்ற உள்ளவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நீ எதையும் குறித்து பயப்படாதே, நீ எதையும் குறித்து பயப்படாதே. ஏன் கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாக இருக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அவர் எனக்கு என் வலது கையை பிடித்திருக்கிறார். ரெண்டாவது, மூன்றாவது, என் பயத்தை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அப்போ நான் எங்கே போனாலும் வந்தாலும் நான் என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. எந்த மனிதர் முன்பாக நின்னாலும், எந்த சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ண ஆயத்தமாக இருந்தாலும், இல்லை எந்த சூழ்நிலையை சந்திக்க நான் புறப்பட ஆயத்தமாக இருந்தாலும், என் கூட இருக்கிறவர் எனக்கு துணையாக இருக்கிறார். என் கூட இருக்கிறவர் என் ஆண்டவர், என் வலது கையை பிடித்திருக்கிறவர் எனக்கு துணையாக இருப்பதனால் நான் பயப்பட தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துகிற ஒரு வல்லமுள்ள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். உங்களுக்கு உதவி செய்கிற வார்த்தை, தம் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குற வார்த்தை, ஆதரவாக இருப்பேன் என்று வார்த்தை, தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மோசேக்கு துணையாய் நின்றார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, யாத்ராகமத்தின் புத்தகம் 18 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். மோசேக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி எலேசர் என்று பெயரிட்டான் தன் குமாரனுக்கு. மோசேக்கு தெரியுது, அவரோடு கூட இருந்து பார்வோனின் பட்டயத்துக்கு அவரை தப்புவித்தவர் யார் என்பதை மோசே நன்றாய் அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த தேவன் யார் என்பதை தாவீது அறிந்து கொண்டார். தாவீதுக்கு துணை நின்று கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தை வல்லமும் கொடுப்பார், பெலனை கொடுப்பார் என்பதை தாவீது அறிஞ்சார். தாவீது அறிஞ்சு கொண்டார். ஆசா இப்படியா ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் துணையாக நில்லும், எனக்கு துணையாக நில்லும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்தால் தான்ப்பா எங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை ஆசா தேவனுக்கு நோக்கி ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறார். எசேக்கியா ராஜா 2 நாளாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எசேக்கியா ஒரு ராஜா அறிந்து கொண்டார், அவருக்கு துணை நின்று யுத்தங்களை நடப்பிக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிஞ்சு கொண்டார். இந்த நாள் உங்களுக்கு உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறவர், உங்கள் பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு துணை நிற்கிற கர்த்தர், சொல்லுங்க, எனக்கு துணை நிற்கிற கர்த்தர் எல்லா கன்னிகளுக்கும், எல்லா கயிறுகளுக்கும், எல்லா துஷ்ட ஜனங்களுக்கும், எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கும்
என்னை நீங்களாக்கி என்னை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள கத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அடையாளப்படுத்தின கத்தர் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான். ஹல்லேலூயா. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறார் பாருங்க ஆண்டவர். உன் தேவனாக இருக்கிற கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தம் மக்களுடன் இருப்பதை உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். உன் வலது கையை பிடித்திருக்க. நீ தனிமையாக இல்லை எஸ்தர், நீ தனிமையாக இல்லை எஸ்தர், நீ தனிமையாக இல்லை. அப்படி ஒரு வார்த்தை யார் சொல்லக்கூடும்? ஆண்டவர் மட்டும் தாங்க சொல்லக்கூடும். நம்ம கூட இருக்கிறவரால் தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். நீ பயப்படாத எஸ்தர், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ தனிமையாகவே இல்லை, நீ தனிமையாக இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர், துணையாக இருக்கிற கத்தர். பயப்படாதுன்னு சொல்லும்போது அங்கே என்ன உண்டாகுது? நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கத்தர் கொடுப்பார். அவர் தான் சொல்கிறார் நம்மளை பார்த்து, எஸ்தர் நீ பயப்படாதே. அப்படின்னா என்ன? எனக்கு கத்தர் மேலே ஒரு நம்பிக்கை, என் கத்தர் என்னோடு கூட இருப்பதனால எனக்கு ஒரு தைரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கத்தர் அந்த வார்த்தை சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குற கத்தர், உங்கள் வலது கையை பிடித்திருக்கிற கத்தர், உங்களுக்கு துணை நிற்கிற கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையை பார்த்து, எந்த ஜனங்களை பார்த்து, எந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்வேன், நன்மைகளை கொடுப்பேன், எல்லா வித நன்மைகளும் உதவிகளும் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்க அவர்கள் தயங்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்க எந்த விதமான பிரச்சனையை சந்திக்க அவர்கள் தயங்கவில்லை. ஏன்? அவர்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருந்தார். அவர்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருந்தார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீ சந்திக்க நீ தயாராக இருங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். உங்கள் வலது கையை அவர் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர். நான்காவது, அவர் உங்களோடு கூட உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துணை நிற்க என்று சொன்னவர் பெரியவர் இருக்கா. எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பது நிச்சயமே. எல்லா சோர்வுகள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். தேவ தயவு, மனுஷ தயவு, தேவ அனுகிரகம் உங்களை நடத்துகிறத நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் என்றும் இருக்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, என்னை தேற்றினது, என்னை தைரியப்படுத்தின வார்த்தைகள் அப்பா. எனக்கு நம்பிக்கை தைரியத்தை கொடுத்த நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டிருக்கிறீரப்பா. எஸ் லார்ட் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா, நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற என் வலது கையை பிடித்திருக்கிறவர் அப்பா. எனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்குற, என் பயத்திலேருந்து, என் திகிலேருந்து, என் வேதனையிலேருந்து நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்த கர்த்தர் நீங்கள் தான் ஆண்டவரே. எனக்கு துணை செய்கிற கர்த்தர் நீர் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிற, எதை குறிச்சும் கலங்காதீங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. Have a blessed day.